வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவு மனநிலை எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலுமணி மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு செங்கோட்டையன் கூட்டிகிட்டு போனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டு இருக்கதாகவும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இப்போ வேலுமணியை காலி பண்ணுறதுக்கு அவரோட கோவை மாவட்டத்தில் வேலுமணிக்கு எதிராக 2-3 நபர்களை பார்த்தீங்கன்னா களமிறக்கி விட்டுருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா கணிசமான எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு 300 ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கதா சொல்றாங்க. செங்கோட்டையன் எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, செங்கோட்டையனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சசிகலா தான் இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறதா சொல்றாங்க. நிறைய பேர் விஜய் கட்சி இணைய போறதா சொல்றாங்க. ஓபிஎஸ் அதாவது மருது அலக்கராஜ் இணைய போறதா சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஃபா பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்கவும் நிறைய பேர் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இடத்துல தான் பாதிக்கு 10 சீட் 117 சீட்டு இடங்கள் கேட்காதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி தான் இருக்காரு. அதே மாதிரி 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் முதலமைச்சர் இருப்பேன், நீங்கள் 2 வருஷம் இருப்பீங்கன்ற ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வந்தால் வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயும் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னணி ஏற்படுத்தும்ன்ற மாதிரி தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா சின்னமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. புகழேந்தி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு விஷயத்தை மனுவை போட்டிருக்காரு. ஸோ தேர்தல் உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா விசாரிக்க சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விரைந்து விசாரிங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல உங்கள் குமாஸ்தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் தக்க பதிலடி கொடுங்கன்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் போட்டு விட்டுருக்காரு. ஸோ புகழேந்தி ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னாடி ஏற்படுத்தமாக கேட்டிங்கன்னா பின்னாடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய சீனியர்கள் பார்த்தீங்கன்னா அதிருப்தியாளருக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துறதுக்கு இந்த மித்துன் பார்த்தீங்கன்னா அவர் முன்னிறுத்தினால சீனியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிருப்தியாகிறாங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணுறது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா இந்த பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தரதை சொல்லி ஒரு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது சிபிஐக்கு மாறி இருக்குது. சிபிஐக்கு மாறினால எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அணியில் இருக்க படிப்படியாக நிறைய உறுப்பினர்கள் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தப்பு பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மாட்டிக்காமல் தப்பிக்கிறதுக்கு ஸோ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு இடியில் வளர்க்குறதுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா படிப்படியாக பார்த்திங்கன்னா அந்த வழக்கில் சிக்கியிருக்கோம்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மலை எடுக்காம டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிற ஒரு சூழ்நிலை தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் இப்போயே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. பொறுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பார்த்திங்கன்னா அதிக உறுப்பினர்கள் போவாங்க. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் எல்லாருமே இருக்கதாகவும் எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் இல்லை. இரட்டை இலை சின்னம் எந்த பக்கமும் இருக்கோ நாளைக்கே சசிகலா ஓபிஎஸ் கையில போகுதுன்னா எல்லாருமே ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்றாங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என் பக்கம் பெரும்பான்மை இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணும் அப்படின்றக்காக பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் பொதுக்குழு கூட்ட போறதா தகவல் இருக்கு. ஸோ எப்படி உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எப்படி செங்கோட்டை பக்கம் வருவாங்கன்னா அதுக்கு தான் இந்த 300 ஸ்வீட் பாக்ஸ். இந்த 300 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி எனக்கும் இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சா கண்டிப்பாக அது சிக்கலுக்குரிய விஷயமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகர் இவங்க பக்கம் போகும்போது எல்லா உறுப்பினரும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலுமணி சொல்ல தேவையில்லை, தங்கமணி சொல்ல தேவையில்லை, டெல்லி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடத்தக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்களும் போயிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தனி மரமாக நிற்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி ஸோ நிறைய ஸ்வீட் பாக்ஸ் செலவு பண்ணியிருந்தாலுமே டெல்லி சொல்கிற பேச்சை கேட்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா முன்னே நான் கூட்டணி போகிறேன், ஸோ நம்ம இந்த வழக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசியிருக்காராம். ஆனால் டெல்லி கண்டுக்கவே இல்லை. டெல்லி வைக்கிறது ஒரு சில விஷயங்கள் பண்ண சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி ஆக்கியிருக்கு. ஒன்றும் ஓபிஎஸ் சசிகலா இருக்கணும், டிடி தினம் கூட்டணி கொண்டு வரணும், பொதுச் செயலராக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை கொண்டு வாங்கன்றது தான் பார்த்தீங்கன்னா அவங்க டிமாண்டாக இருக்குது. இப்போ அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட அனுசரிச்சுட்டு போகவும் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருந்தும் அண்ணாமலையும் கை விட்டதா சொல்கிறாங்க. நான் இந்த பிரச்சனை வரமாட்டேங்க, டெல்லி தாங்க முடிவெடுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கை விரிச்சிட்டதா சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா டெல்லியோட கை ஓங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து சிக்கல் தான் நீடிக்குது. எடப்பாடி பழனிசாமி 2 நாள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேசும்போது தன்னோட செல்வாக்கு குறைஞ்சிடும் சொல்கிற காண்டி என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக பார்த்தீங்கன்னா யாருக்குமே அஞ்சு கிடையாது, நடுங்கினது கிடையாது, இரட்டை முடக்கனா அது என்ன ஆகுன்றத சிம்பாலிக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தொண்டை கோழியை வச்சு தூக்கி காமிக்க முடியும், சேவல் சின்னத்தை 2 ஜெயிப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சேவல் சின்னம் கொடுத்தாதானே ஜெயிப்பாங்க, சேவல் சின்னம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க வேண்டியது ஸோ தேர்தல் ஆணையம் அதுக்குமே செக் வைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சில விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுகவில்
ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரகசியம் சொல்லிட்டே சொல்லியிருந்தாரு. 2026 வரைக்கும் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒருங்கிணைப்பா பதவி இருக்குது. அதுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தல் வருது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொதுச்செயலாளர் பதவியில் பின்னாடி சந்திக்காருன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து பேர் கையெழுத்து போட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டால் தான் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலைஜன் வந்து நிற்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஓபிஎஸ் வந்து கேஷுவலாக கட்சிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவி ராஜேந்திரா இப்போ என்ன சொல்கிறாருன்னா 6 மாதம் பொறுமையாக இருங்க, வழக்காடு மட்டத்துக்குலாம் போகாதீங்கன்ற மாதிரி 6 மாதம் பொறுமையாக நாங்களே பேசி பார்த்தீங்கன்னா உங்களை இணைப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சிபாரிசு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் தான் ஏற்படுறாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பி இருந்த ஒரு சில நபர்களும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. இது வந்து சேலம் இளங்கோன் இவங்கெல்லாம் பின்வாங்கிட்டாங்க. விழுப்புரத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா திமுக 3 மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான், இன்னும் பொன்முடி மகன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் எம்பியாக இருந்தால் லட்சுமணன், இவர் பார்த்தீங்கன்னா தீவிரமான சிவி சண்முகம் ஆதரவாக இருந்தார். அப்புறம் திமுக இணைஞ்சோன்னா இப்போ தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பிட்டிருக்காங்க. கொங்கு மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிமுகவில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தோப்பூர் வெங்கடாசலத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. தோப்பூர் வெங்கடாச்சலம் பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த ஓட்டுகளையும் பார்த்தீங்கன்னா பிரிப்பார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலாம் இப்போ கடந்த இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா போட்டியிடாமல் விட்டார் பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ஒரு 10% வாக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்கள் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போயிருக்கதா சொல்கிறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னாடி இருக்கிற சூழ்நிலை. விஜய் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இணையிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து மொத்தமாக ஒழிச்சு கட்டிடுவான்ற மாதிரி கட்சி வட்டாரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அவங்க அணியை சேர்ந்தவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க. ஐயா அதான் முடிவெடுங்க, இப்படியே போயிடுங்க கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் போல. கட்சி பார்த்தீங்கன்னா 24 அம்மா பிறந்த அன்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா அதாவது முடிவெடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிஜேபி நம்பிட்டு இப்படியே காலம் தாழ்த்திட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியினர் ஒரு நெருக்கடி கொடுத்ததான்னு சொல்றாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பலமே பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் தான். அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் தலைமையில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வரும்போது செங்கோட்டையின் தலைமையை பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக ஓபிஎஸ் ஏற்றுக்கிற மனையில தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக செங்கோட்டையன் 100 மடங்கு பெட்டர்ன்ற மாதிரி வந்து சசிகலா என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விளைவு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையனுக்கு ரொம்ப காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகி இருந்து அவருக்கு ஒரு பதவி வரப்போற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எல்லா வழக்காடு மன்றத்திலையும் ஜெயிச்சிருந்தாலுமே அது டெம்பரரி இன்ஸ்டன்டா ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வரும். அந்த தீர்ப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு, இந்த சிவில் வழக்குல பார்த்தீங்கன்னா வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு தரப்புக்கு எப்படி பார்த்தீங்கன்னா சின்னம் கொடுக்கலான்ற மாதிரி அந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க வாய்ப்பு இருக்கு. முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்னம் முடங்குச்சா யாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க மாட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடி திறங்கோட அனுசரிச்சுட்டு போற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கும் ஒரு நிலை வந்து உருவாகுன்றாங்க. இந்த நிலையினால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான அதிமுக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கட்சியை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து வெற்றி பெற்று வந்த சூழ்நிலை இப்போ இந்த இரட்டை இலையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படித்தோல்வி. கடந்த எம்பி எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் நிறைய இடங்களை போடுறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றிணைந்த அதிமுக இல்லை, கூட்டணி சரியில்லைன்னு சொல்கிறதா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.